Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட XUV 700 Blaze எடிஷன் இருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு லிமிடெட் யூனிட்ஸ்ல தான் அவைலபிளாக இருக்கும். ஒன்லி 2500 யூனிட்ஸ் மட்டும் தான் இந்த XUV 700 Blaze எடிஷனை மஹிந்திரா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் எடிஷன் பார்த்தோன்னா நமக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் மேனுவல் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் இந்த 3 வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். AX7L வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு டீசல் வேரியண்ட். இது நமக்கு ஒரு 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துடும். இது நமக்கு மேக்ஸிமம் 182 BHP அண்ட் 420 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துது. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான். அண்ட் நமக்கு லைட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பேனட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹைட்ராலிக் ஸ்டச் கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த கலர் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலான கலர்னு சொல்லலாம். ஸோ ஒரு மேட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டருமே நமக்கு LED தான் வருது. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. LED DRLம் கொடுத்துட்றாங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லாம்ப்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதுவுமே நமக்கு LED தான் வருது. ஸோ இந்த பிளேஸ் எடிஷனில் பார்த்தோன்னா நமக்கு கிரில் வந்து பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இதில் லெவல் 2 அடாஸும் வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரேடாருமே நமக்கு இதில் கொடுத்துட்றாங்க. அது இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஸ்கிட் பிளேட் வந்து ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு நார்மல் 700 மாதிரியே நல்ல அக்ரெசிவான ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் எடிஷனில் பார்த்தோன்னா நமக்கு டைமென்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. 2750 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா அதில் நமக்கு 235/60 or 18 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாய் வீல் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லி பிளாக் டாட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த காரில் 4 வீல் டிஸ்க்கும் வந்துடும். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிஸ்க் இருக்கிறது தெரியும். டிப்பிக்கலாக நம்ம 700 பார்க்குற மாதிரி பாடியோடய எம்பெட் பண்ண மாதிரி டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல நமக்கு ஓரியம் வந்துருது. அது கீழே நமக்கு கேமரா இருக்குது. இது நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக. அண்ட் நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் கொடுத்துறாங்க. ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஷார்ப்ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துறாங்க. அண்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு பிளேஸ் அப்படிங்கிற பேஜிங் இந்த சைடில் இல்லை, அந்த சைடில் இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நமக்கு கீழே பார்த்தோம்னா அந்த பாடி கிளாடிங் பிளாக் கலரில் காரை சுற்றி ரன் ஆகுது. பட் அது சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு அப்பீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ரினாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்ஃபின் ஆண்டனாவும் இந்த கார் நமக்கு வந்துருது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா ஒரு மேஜரான சேஞ்சே இந்த பிளேஸ் எடிஷனோட பேஜிங் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நமக்கு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ரியர்லையுமே கொடுத்துறாங்க. LED டெயில் லேம்ப்ஸ் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் பிரேக் லைட்ஸ் வந்து நமக்கு ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. நீங்களுமே நமக்கு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த சைடில் பார்த்தோன்னா XUV 700 AX7L அப்படிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். நமக்கு ஸ்பாய்லரும் இதுலேயும் நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ப்ஃபின் ஆண்டனாவும் வந்துருது. ரியராக நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எக்ஸாஸ்ட் பார்த்தோம்னா கீழே ரைட் சைடில் இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னாலும் பெருசாக எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நமக்கு 7 சீட் வெர்ஷன் தான். ஸோ ஒரு சின்ன பூட் தான் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அண்ட் இதுக்கடியில் நமக்கு அந்த ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 50-50 ஸ்பிளிட் வந்து நம்ம இந்த தேர்ட் ரோ சீட்ஸை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. இன்டீரியர் வந்து நமக்கு ஒரு பிளாக் தீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ்க்கு வந்து நமக்கு இதில் வந்து ஒரு ரெட் கலர் தீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிளாக் வித் ரெட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங்லாம் ரெட் கலரில் இருக்கும். சென்டர் போர்ஷன்லையுமே நமக்கு ரெட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸோட பர்ஃபரேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்ரெஸ்ட்டில் அந்த பிளேஸ் எடிஷனுக்கான ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் ஹெட்ரெஸ் தான் வருது. இன்டீரியர் ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான். அது நம்ம ஆல்ரெடி 700 ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். லெக்ரூம் நீரூம்னா நல்லா தாராளமாக இருக்குது. அண்டத்தை சப்போர்ட்டும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நல்ல ஒரு அண்டத்தை சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹெட்ரூமும் பார்த்தோம்னா ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8" அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹெட் வந்து டச் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபின் லைட்ஸ் ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும் வந்துடுது. அண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த காரில் நமக்கு 7 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஸோ நார்மலாக நமக்கு ஃப்ரண்ட் டிரைவர் பேசஞ்சர் அண்ட் சைடு ஏர்பேக்ஸ் அதுதான். அந்த 7th ஏர்பேக் பார்த்தோம்னா நமக்கு நீ ஏர்பேக் வந்துடும். அண்ட் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் தான் ரியரில் கொடுக்குறாங்க. சென்டரில் ஃபிக்ஸட் ஹெட்ஸ் வந்துடுது. ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ கவர் போட்டிருக்கு. அண்ட் தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே கூட நம்ம போய் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு செகண்ட் ரோ சீட்ஸை டம்பிள் பண்ணோம். ஸோ ஒரு ஒன் டச் டம்பிள் மாதிரி ஈஸியாக ஆயிடுது. அண்ட் ஆல்சோ இந்த சீட்டை நம்ம திரும்ப பேக் டு பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் மினிமம் ரிக்ளைன் அண்ட் அது வந்து மேக்ஸிமம் ரிக்ளைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போவோம். ஸோ கொஞ்சம் டாஸ்க் தான். அண்ட் இந்த சைடு வந்துட்டோம்னா நமக்கு சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் நான் கொஞ்சம் நீ சப் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்டர் தி சப்போர்ட் கொஞ்சம் போகிறதா. ஹெட்ரூம்லாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடிக்குவேட்டாக இருக்குது. ஹெட்டு டச் ஆகலை. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் என் ஹெட் வந்து இந்த இடம் வரைக்கும் வருது. நம்ம நார்மலாக கம்ஃபர்டபுளாக சீட்டை ரிக்ளைன் பண்ணி உட்காந்தா இது வரைக்கும் வருது. ஸோ இந்த இடத்துல ஸ்கூப் அவுட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியராக நமக்கு இந்த இடத்துல ஏசி வென்ஸும் வந்துடுது. ஸோ அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. பாட்டில் ஹோல்டரும் இந்த இடத்துல வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்வூஃபருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் ரெண்டு சைடுமே நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. சீட்டோட அந்த குஷனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்டத்தை சப்போர்ட் பண்ணி தான் கொஞ்சம் புவராக இருக்குது. சில்ட்ரனுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். எக்ரஸ் கண்டிப்பாக ஒரு டாஸ்க்கு தான். நீங்கள் வந்துட்டு பழகியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த XUV 700 பிளேஸ் எடிஷனோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இது வந்து டீசல் மேனுவல் வேரியன்ட். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 31.25 lakhs வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எடிஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல மட்டும் அதாவது டிரைவர் சைடில் மட்டும் நமக்கு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கில் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு மெமரி ஃபங்க்ஷன் 3 மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. இது பார்த்தோன்னா நமக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் சீட்ஸ்க்கு நமக்கு லம்பார் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் போவோம். ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நம்ம நார்மல் 700 பார்க்குற மாதிரி தான் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பிளாக் அண்ட் ரெட் இன்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டியான ஒரு அப்பீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான். 700 பார்த்த மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு சேம் தான். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு டாகல் பண்ணவும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஃபோ, வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷன், டிரைவர் அசிஸ்ட் அண்ட் டிஸ்பிளே லே அவுட் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு இப்போ ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வந்துருது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதுலேயுமே லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுவுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே Android Auto வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி கேமராவும் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இது தவிர நமக்கு வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷனும் இந்த பிளேஸ் எடிஷனில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அண்ட் பேசஞ்சர் ரெண்டு பேருக்குமே நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துருது. அண்ட் நமக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே Android Auto இருக்குது. நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேப் மை இந்தியாவிலேருந்து நமக்கு இதில் வந்து நேவிகேஷன் வந்துருது. ஸோ லோடாக கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா நியூஸ் அப்டேட் அண்ட் எக்கோ சென்ஸும் அதில் நமக்கு வந்துருது. ஸோ அது பார்த்தோன்னா நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இது நமக்கு ஸ்கோர் கொடுக்கும். அண்ட் ஸ்பீட், கியர், ஐடியலிங், ஆக்சலரேஷன் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. அண்ட் ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த டச் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லாவே இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் தான். அண்ட் இந்த இடத்துல நமக்கு பேசஞ்சர் ஏர் பேக் ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 360 டிகிரி கேமராக்கான பட்டன் அண்ட் ஸ்க்ரீன் சேவருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஜிப், ஜாப், ஜூம்னு 3 மோட் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் 3 மோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நமக்கு இந்த இடத்துல வந்து 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாக இருக்குது. இது பார்த்தோம்னா டீசல் மேனுவல் வேரியன்ட். இதில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்துருது. ஆட்டோ ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரோட்டரி நாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபேவரட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கான தனியாக டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹோம் வரும்னா அதுக்கு தனியாகவும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கால்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ டிபிக்கல் மஹேந்திராவோட கீ தான். ஸோ நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே பண்ணியிருக்காங்க. அது நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்குமே கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கேயுமே அந்த பிளாக் கலர் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோர் பேட்ச்லையுமே அந்த கிளாஸ் பிளாக் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இன்னுமே நமக்கு இதில் கொடுக்கல. அண்ட் ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு பார்த்தோம்னா ஒரு LED கேபின் லைட்ஸ் தான் வருது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு.
அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் அலாங் வித் லைட்ஸ் ரெண்டுமே வந்துடுது. ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சன்ரூஃப் பார்த்தோம்னா ஒரு பெரிய பனாராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு 700 இருந்தது தான். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் சீட்ஸுமே வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு பேசஞ்சர் சீட்டுக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கிடையாது, டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 3 years ஆர் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தோம்னா டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் கிடையாது, அது ஆக்சுவலாக க்ளோ ஆகுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு லைட் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ஸை சுற்றியுமே நமக்கு ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த XUV 700 Blaze எடிஷனோட ஒரு டீட்டெயில் வாக் அரவுண்ட் ரிவ்யூ. 31.25 lakhsக்கு இந்த XUV 700 Blaze எடிஷன் பற்றின உங்களோட தோச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட மோட்டோரோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.